காலையிலேருந்து நசன்னு மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்ல அப்படியே ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சீரியல் எடுத்து வச்சு உட்காந்தேங்க. உடனே எங்க அம்மாட்டருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. "சீக்கிரம் ஓடியா ஓடியா பாதி ஆட்ட காணோம், பாதி ஆடு தான் காட்டுக்குள்ள நிக்குதுன்னு. போச்சுடா இன்னைக்கு நம்ம சித்த ரெஸ்ட் எடுத்த மாதிரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு மழை கயித்த எடுத்து போட்டுக்கிட்டு கைப்புள்ள எர்ரா வண்டியன்னு சொல்லி நம்ம கத்திஜாவை எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. பாப்பா தம்பி ஏன் கொழுந்தார் வந்திருந்தாங்க. அவங்கள பாத்துக்க சொல்லி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேங்க. பாதி ஆடு கிழக்க வருது பார்த்து அடைச்சிட்டு அதுக்கப்புறமா மேய்க்கவான்னு அம்மா சொன்னாங்க. சரின்னு பாதி ஆட்டு வந்து பரணை நீக்கி விட்டோடனே அதுகளே மலைக்கு வந்து ஏறி ஓடிருச்சுங்க. மீதி ஆடு வந்து பாதி ஒரு 30 ஆட்டு கிட்ட காட்டுலயே நின்னுக்குச்சு. எல்லாம் மழை பெய்ய நசன்னு அதுகளுக்கும் வந்து மேயவும் முடியாம எங்க போறதுன்னு தெரியாம முட்டிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிருச்சு. எங்க அம்மா வேற போனை பண்ணிக்கிட்டு ஒரே புலம்பலுங்க. இந்த மழையில போனும் எடுக்க முடியல, போனும் நலையுது. போன் பேசுறதா ஆட்டுகளை தொலாவறதானே தெரியல. ஒரு சைடுல எங்களுக்கு பயம் வேறங்க. திருடங்கன வந்து புடிச்சிட்டு போயிட்டானோ இல்ல நரின நாய்க்கு இது வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சச்சா அதெல்லாம் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு அலையில மனசை தேத்திக்கிட்டு அப்புறம் 2-3 காட்டுல தொலாவணும். அதுக்கப்புறம் ஒரு காட்டுல வந்து நின்றுட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிழக்க முடிக்கிட்டு வந்துட்டோம். ஆட்டுகளை ஃபுல்லா ஓட்டிட்டு வந்து பரன்ல மறுபடியும் மீதி ஆட்டுகளையும் மேலே ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.